ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க. நமக்கு சோதனை காலம் என்று ஒன்று வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனை, நம்ம மேலே யாராவது இரக்கம் பாராட்ட மாட்டாங்களா, வாழ்க்கையில் கொஞ்சம் அடிபட்டுட்டோம் நொந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ ஏழைக்கு தான் இந்த பிரச்சனை வரும், பணக்காரர்களுக்கு கிடையாது. ஐஸ்வர்யம் அதாவது வசதி உள்ளவர்களோ இல்லாதவர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அதான் நம்மால் சொல்லி வச்சோம்ல, வீட்டுக்கு வீடு வாசல்படி. வாசல்படி இல்லாத வீடு நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. அதனால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு யார்ட்டையாவது சொல்ல போனால் ஒருத்தர் சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். அதனால் இப்போ கூட இந்த கண்மலைத்தை நிகழ்ச்சி கேட்டுருக்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கலாம். கஷ்டப்படுகிறேன், யாராவது என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு உதவி செய்ய ஆள் உண்டா, வெளியில் சொல்லவும் முடியாது. நீ வசதி நிறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனதில் ஒரு ஏக்கம், மனதில் ஒரு கவலை. எந்த நிலைமையில் உள்ளவர்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். என்ன செய்கிறது அப்படின்னா, அவரவருடைய வசதிக்கு ஏற்றது போல் உள்ள ஒரு உதவி அவரவருக்கு தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் தேடும் யாரை? தன் மீது இறக்கப்படுகிறவர்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லூக்காவில் வாசிக்கிறோம், நல்ல சமாரியனுடைய சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். எங்கே இருந்தவன்? எருசலேமில் இருந்தார். எங்கே போகிறான்? எரியோவுக்கு போகிறான். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லர் கையில் மாட்டிக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? ரொம்ப கஷ்டப்படுகிறான். கர்த்தருடைய நாமம் மையப்படும். கல்லர் கையில் மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறான்? வாசி வைக்கிறான். இயேசு பிரதியுத்தரமாக 10ஆம் அதிகாரம், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். பதிலா எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான், மாட்டிக்கிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் சும்மா விடலை, கொஞ்சம் போராடி இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை அடித்து காயப்படுத்தி இப்போ குற்றுயிராக போட்டு அவனால் இயலாமல் என்கிற ஒன்று வரும் வரைக்கும் போராடி இருக்கிறான். அவன் நிலைமை தான். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இப்போ அப்படி போராடிட்டு இருக்கலாம். பிசாசோடு தந்திரங்களோடு நீங்கள் யார் எனக்கு அவனுடைய இருதயம் குற்றுயிராக்கப்பட்டு விடப்பட்ட போது அவன் மனசில் ஒரு எண்ணம் ஓடுது, நம்ம மேலே யாராவது மனஸ்தாபப்பட மாட்டாங்களா? நீங்கள் அப்படி போராடி இருதயத்தில் காயத்தோடு இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. வாசிக்க கேட்போமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய பிந்திய பகுதி. யோவேல் 2:14. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாக கர்த்தருக்கு போஜன பலிகளையும் வான பலிகளையும் செலுத்துகிறதற்காக ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்வார்? அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்லவா? நம்ம மேலே மனஸ்தாபப்பட்டு அவர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வார்? தந்தருளுவார் என்று அங்கு சொல்லப்படுகிறதை பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு அப்படி சொல்லுவார். அது நம்ம மேலே மனஸ்தாப சூழ்நிலை அவருக்கு தெரியும். நீங்கள் ஏன் அப்படி போயிட்டீங்க அப்படிங்கிறது ஆண்டவராக இருந்திருக்கிறார். அந்த நல்ல சமாரியன் அந்த பின்வாங்கி போன மனிதனுக்கு எப்படி உதவி செய்தார், இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என் மேலே யார் மனஸ்தாபம்னா, இந்த கண்மலை நிகழ்ச்சி வாயில் இயேசு உங்களை தேடி நீங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறார். இன்றையிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்த. கவலைப்படாதீங்க. God bless you.